கோவில்பட்டியில தன்னோட சொந்த மகனையே மது போதையில தந்தை மண்வெட்டியால வெட்டி படுகொலை செஞ்சிருக்க இந்த சம்பவம் அந்த பகுதியில ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியை சேர்ந்தவர் பிரியாதன். இவருக்கு மகேந்திரன், பாலமுருகன் அப்படிங்கிற 2 மகன்கள் இருக்காங்க. பிரியாதன் தன்னோட மனைவி உயிரிழந்த நிலையில மகன் பாலமுருகன் வீட்டுல வசிச்சுட்டு வந்திருக்காரு. இந்த நிலையில சம்பவத்தன்னைக்கு முதல் நாள் நைட்டு தந்தையும் மகனும் குடிபோதையில இருந்ததா சொல்லப்படுது. அப்போ தந்தை மகன் கிட்ட, நான் தான் குடிச்சு கெட்டு போயிட்டேன், நீ ஒழுங்கா வேலைக்கு போ, குடும்பத்தை காப்பாத்து அப்படின்னு அறிவுரை சொல்லியிருக்காரு. இதனால தந்தைக்கும் மகனுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அந்த வாக்குவாதம் அப்போ பாலமுருகன் பிரியாதனோட கழுத்தை நெரிச்சு, நான் குடிக்கிறத பத்தி இனிமே நீ கேட்கவே கூடாது, அப்படி கேட்டனா உன்னை கொன்னு புதைச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வாக்குவாதம் நடந்து அடுத்த நாள் காலையில பாலமுருகன் தூங்கிட்டு இருந்தப்போ அவரோட அப்பாவான பிரியாதன் ஒரு மண்வெட்டியை எடுத்துட்டு போய் தன்னோட மகன்னு கூட பார்க்காம அவரை வெட்டி படுகொலை பண்ணியிருக்காரு. தொடர்ந்து பிரியாதனே போய் கோவில்பட்டி மேற்கு காவல் நிலையத்துல நான் என்னோட மகனையே கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சரணடைஞ்சிருக்காரு. இதையடுத்து சம்பவ இடத்துக்கு போன போலீசார் பாலமுருகனோட உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. தொடர்ந்து பிரியாதனை கைது பண்ணி அவர்கிட்ட விசாரணை மேற்கொண்டு வராங்க. தன்னோட சொந்த மகனையே ஒரு அப்பா கொலை செஞ்சிருக்கிற இந்த சம்பவம் அந்த பகுதியில பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.